இந்த படத்தை போயிட்டு எதுக்கு இப்படி கொண்டாடி இருக்கானுங்கன்னு தெரியுமா? இந்த பொங்கலுக்கு பூரியா பொங்கலான்னு கேட்கற மாதிரி பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்னா வந்திருக்க வேண்டியது. ஆனா கடைசி நேரத்துல ஜனநாயகன் வர விடல. அதுக்கப்புறம் வாவாத்தியாரு தலைவர் தம்பி தலைமையில் 2 படம் ரிலீஸ் ஆகி மொத்தமா இந்த பொங்கலுக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சா. அதுல பராசக்தி படம் பார்க்கும்போது நல்லா இருந்தாலுமே அதுக்கப்புறம் உள்ள அலசி பார்த்தா ஏகப்பட்ட சண்டை செவரன்ஸ் வச்சு அந்த படத்தை ஒரு மாதிரி பண்ணி விட்டாங்க. அடுத்து வாவாத்தியார் பொறுத்தளவுக்கு நல்ல படம் தான், ஆனா நல்லா எடுத்திருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல படம், நல்ல கண்டென்ட், அதுக்கான வெட்டி அதை தெளிக்குன்னு சொல்ற மாதிரி முத நாளே அந்த படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத்ல செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே 3ஆம் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருந்த படத்தை தூக்கி டக்குனு முதல் ஸ்கிரீன்ல போட்டு விட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 3 படமுமே நல்ல படம் தான். ஆனா 3 படத்தையும் கம்பேர் பண்ணும்போது தலைவர் தம்பி தலைமையில் வேற லெவல்ல இருந்தனால அந்த படம் தான் இப்ப 2026 பொங்கலுக்கான சிறந்த படமாக அறிவிக்கப்படுகிறது. ஆனா ஆரம்பத்துல ஒரு தமிழ் டப்பிங்ல வந்து காஞ்சமணி கிண்டி வச்சா பாத்தீங்களா, அவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். சோ இந்த பொங்கலுக்கு நீங்க எந்தெந்த படத்தை போய் தியேட்டர்ல பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்.